சத்யா ரொம்ப பாவம். அவகிட்ட இன்னைக்கு சாரி சொல்லிடணும். சத்யா ஒரு நிமிஷம் இங்க வாயேன். உன்னைய கூப்பிடுதான். என்னன்னா என்னன்னு பேசிட்டு வந்துரு. தேவையில்லாம வளவளன்னு பேசாத சரியா? அவங்க ஒரு மாதிரி கிறுக்கு மாதிரி சண்டை போடுவான். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் சோழியை பார்த்துட்டு இரு. பெரிய மனுஷி மாதிரி என்கிட்ட பார்த்தாலும் வந்து பேசிக்கிட்டு இருக்காத. சத்யா உன் தங்கச்சி சொல்றது ஒரு வகையில கரெக்டு தாண்டி. திடீர்னு நல்லா பேசுவான், திடீர்னு முறைப்பான். வேணா நம்பாத. சரி டி. சத்யா ஒரு நிமிஷம் இங்க வாயேன். சொல்லுங்க சீனியர். அன்னைக்கு தெரியாம உன்கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டேன். சாரி. நீ பண்ணதுதான் கரெக்டு. அப்படிதான் இருக்கணும். யார்கிட்டையும் நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். நான் தான் தேவையில்லாம எங்க அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உன்னை சத்தம் போட்டுட்டேன். சரி. என்னது இது? ஒரு மாதிரி வேண்டா வெறுப்புக்கு பேசுற. இங்க பாருங்க விஷால், நீங்க சீனியர், நான் ஜூனியர். அது மட்டும்தான் நமக்குள்ள உள்ள வித்தியாசம். மற்றபடி நீங்களும் ஸ்டூடெண்ட் தான், நானும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது உங்க காலேஜே இருக்கலாம். நான் ஃபீஸ் கட்டி தான் படிக்கேன். எல்லாருமே சமம் தான். நீங்க எழுத்து எழுப்புக்கெல்லாம் இதெல்லாம் ஆட முடியாது. வானா வாங்குறதும் போனா போங்கிறதும். திடீர்னு உங்க வீட்டுக்கு கூட்டு போறீங்க, திடீர்னு மோதிரத்தை குடிக்கீங்க, வேண்டான்னு சொன்னா என்னைய மிரட்டுவீங்க. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதுங்க. நான் வந்தது படிக்கிறதுக்கு மட்டும்தான். நான் படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகணும். உங்களுக்குலாம் வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அப்படி கிடையாது எனக்கு. எங்க வீட்டுல நான் சம்பாதிச்சுதான் எங்க குடும்பத்தையும் நான் முன்னேற்றணும், எங்க வீட்டு கடனெல்லாம் அடைக்கணும். அதனால தயவு செஞ்சு இனிமே தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என்னைய படிக்க விடுங்க. நீ தாராளமா படிக்கலாம். நான் உன்கிட்ட கோவப்பட்டதுக்காக தான் நான் சாரி கேட்க கூப்பிட்டேன். வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, பேசிட்டீங்களா? இதோட முடிஞ்சு நான் போயிட்டாரேன். சரி. சூப்பரா பேசினட்டி. இப்படிதான் இருக்கணும். ரொம்ப சந்தோஷப்படாதப்ப. வழி விட்டீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம். சரி. ரொம்ப கரெக்டா பேசினட்டி சத்யா. இப்படிதான்ட்டு இருக்கணும். சும்மா இவங்க பணக்கார பையனுக்காக இவங்க எழுத்தெழுப்புகளை நம்ம ஆட முடியுமா? நீ சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் ஃபீஸ் கட்டி தான் படிக்கோம். ஒன்றும் வாசியில படிக்கல. சொல்லப்போனா அவன் தான் வாசியில படிக்கான். அதானே, அவன் தான் வாசியில படிக்கான். நம்ம ஃபீஸ் கட்டி தான் படிக்கோம். வாங்கிட்டு போவோம். இந்த பொண்ணு ரொம்ப கோவப்படுது. எனக்கு இனிமே யார் ஃப்ரெண்ட்ஷிப்புமே தேவையில்லை. அவங்கவுங்க படிப்பை பார்க்கட்டும். நானும் போய் படிக்க போறேன். டாக்டர், டாக்டர், எலிஃபண்ட் மேடம்க்கு என்னாச்சு? அவங்க பேர் எலிஃபண்டா? இல்ல இல்ல, நான் செல்லம்மா அப்படி கூப்பிடுதோ. அவங்க பேர் பானுமதி. அவங்களுக்கு கொஞ்சம் பிளட் தேவைப்படுது. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியுமா? என்ன பிளட் சொல்லுங்கோ. இப்போ உடனே நான் அரேஞ்ச் பண்றேன். நிறைய பேர் இருக்காங்கோ. ஓ பாசிட்டிவ். எனக்கும் ஓ பாசிட்டிவ் தான். வாங்க, நானே கொடுக்குதோ. ஓ, அப்ப நல்லதுதான், வாங்க. எப்ப இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காவ. நல்ல நிறைஞ்சு இருக்க இடமே. ஆமாக்கு அதே சமயம் எல்லாவளும் வந்து உட்காந்துருக்காளவோ. விமலா, பார்த்து ரொம்ப நல்லாச்சு. நல்லா இருக்கியாட்டி? நல்லா இருக்கேன்க்கா. ஏக்கா, இன்னைக்கு உங்க வீட்டுல மட்டனா சிக்கனா? இன்னைக்கு சிக்கன் தான்டி. குழம்புலாம் வச்சு சாப்பிட்டாச்சு. பத்துக்க சாப்பிட்டுட்டு ஒரு உறக்கத்தை போடலான்னு இருந்தேன். சரி, இவளுகிட்ட போய் பேசுவேன்ட்டு வந்தேன். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கேல, சந்தோஷம்தான். எல்லாரும் சாப்பிட்டீங்களாட்டி? நல்லா சாப்பிட்டாச்சு. வயிறு முட்டை சாப்பிட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். எடி சுந்தரி, நேத்தட்டி உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்க. ஒரு வாரத்தை கூப்பிட்டுருக்கலாமாட்டி? நானும் வந்திருப்போம்ல. ஆமா, வந்து கெளிச்சிங்க. நீங்க நேரத்துல எல்லாரும் அத்தைப்பாட்டி ஊருக்கு போயிட்டீங்களா? அப்புறம் எங்க நான் வரேன் கூப்பிட. ஆமா, அவன் நேரத்தை இவங்க அத்தைப்பாட்டியை கூப்பிடுறதுக்கு அவங்க ஊருக்கு போயிட்டோம்லான்னு. சரி சரி, நல்லபடியா போயிட்டு வந்துட்டியா கோயிலுக்கு? நல்லபடியா போயிட்டு வந்தாச்சுக்கா. அடுத்த வருஷம் எப்படியாட்டு போய் என் அவனுக்கு மொட்டை போட்டுறணும். போட்டுருமா. வேண்டதில் எதுவும் வச்சிருந்தீங்கன்னா போட்டு விட்டுரு. ஏட்டி, எல்லாரும் என்ன இங்க இருக்கிய? அந்த பானுமதிய யாரோ கத்தியால குத்தி போட்டாவளா? ஆஸ்பத்திரியில சாவ கிடக்கா. என்ன பற்றி சொல்லுவீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. திருப்பி சொல்லுங்க. சாவ கிடக்கா, ஆஸ்பத்திரியில குத்தி போட்டாவோ கத்தியால பானுமதிய. இந்த லூசா அப்படியே திருப்பி சொல்லுது. அந்த திருப்பி இல்லை, என்ன விஷயங்கிறத முதல்ல இருந்து சொல்லுங்க. ஏன் புரியலையா? பானுமதியே கத்தியால குத்திப்படலாம், ஆஸ்பத்திரியில் கிடக்காவலாம். இதை எத்தனை வாட்டி தான் சொல்றது? ஏக்கா, என்னது இது? ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. அடக்கடவுளே, முந்தானத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தா, அதுக்குள்ள என்னாச்சு இவளுக்கு? பாவமே. அப்போ ஒரு போய் பார்த்துட்டு வந்துருவோமா ஆஸ்பத்திரியில? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்களை பாம்பை வச்சு அடிச்சு கொள்ள பார்த்தா அவளை உங்களை ஆஸ்பத்திரி வந்து பார்க்கவா செஞ்சா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சும்மா இருங்க. ஏட்டி, எதிரியா இருந்தாலும் நம்ம இறக்கப்படணும். அது இப்போ ஒரு 2-3 நாள் நம்ம கூட தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ பாவம், என்ன விஷயம்னு தெரியல. போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஆமாம், இப்படியே நல்லவளாவே இருங்க. பாங்க இளிச்சக்கா போய் பார்த்துட்டு வந்துடும். இளிச்சக்கா. சரிம்மா, பார்த்துட்டு வந்துடும். டாக்டர், இவன் ரத்தத்தை எனக்கு யாதுதிங்க. இவன் பிச்சைக்காரம்ல. பிச்சைக்காரனா தானே பணக்காரன் தானே? எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் தானே ஓடுது. இல்ல, இதட்ட வியாதிக்கு எது இருந்ததுன்னா எனக்கு வந்துருமோன்னு பயமா இருக்க. எல்லாம் செக் பண்ணியாச்சு. உங்களுக்கு ரத்தம் கிடைக்கிறதே பெருசுல வாய் வேற. உங்க வாய்க்கு தான் உங்களுக்கு கத்தி குத்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
சரி ஊர் பூரா பேசுவாவோ பிச்சைக்கார ரத்தம் தான் அனுமதிக்கு ஏறுதுன்னு. கடவுளே இருக்கு நான் செத்தே போயிருக்கலாம். டாக்டரே வேற ரத்தம் எங்கேயுமே கிடைக்கலையாக்கும். சும்மா இருங்கம்மா, பேசிட்டே இருக்கீங்க. ரத்தம் கிடைக்கிறதே பெருசு, ஆளை பாருங்க ஆளை. கடவுளே இடி பானுமதி என்ன இப்படி ஆயிட்டு? ஐயா எல்லா அவளும் வந்துட்டாளவுல அப்போ ஆச்சு போ. டாக்டரே நடந்தது என்ன? ஏம்மா நடந்ததெல்லாம் தெரியாது. கத்தி குத்தோட வந்தாங்க, பிளட் ரொம்ப பேருக்கு, அதனால இவர் பிளட் கொடுத்துட்டு இருக்காரு. கடைசியில பிச்சைக்கார ரத்தம் தான் ஏறணும்ன்றதுக்கு பானுமதிக்கு என்னட்டி? ஐயோ இந்த ஆரம்பிச்சிட்டாளவுளே, நான் என்ன செய்வேன்? பிச்சைக்காரனா இருந்தானே அவனும் மனுஷன் தானே. டாக்டர் பேஷண்ட் பொழைச்சாச்சா இல்லை 24 மணி நேரம் டைம் வேணுமா? அதெல்லாம் பொழைச்சாச்சு, உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லை. பிளட்லாம் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த பிச்சைக்கார பிச்சை பண்ணி இருக்க போய் ரத்தம் கொடுத்தாச்சு. இல்லைன்னா இந்த பானுமதிக்கு யார் ரத்தம் கொடுப்பாவ? பகச்சக்காலம் கொடுக்க முடியாது. அவங்களே இப்பதான் பாம்பு கொத்தி பிழைச்சி வந்திருக்காவோ. ஆமாம், எனக்கும் ரத்தம் கம்மியாக தான் இருக்குது, நானும் கொடுக்க மாட்டேன்ப்பா. எங்க பங்கஜக்கா மேல பாம்பை கொத்தி விட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்க வச்சல, இப்போ நீயே ஆஸ்பத்திரியில் வந்து எடுத்திருக்க பத்தியா? வினயம் விதைச்சவன் வினயம் அறுப்பான். கடவுளே எல்லாவளும் குத்தி காட்டதான் வந்திருக்காளோ போலயே. டாக்டர் எத்தனை லிட்டர் ரத்தம் எடுப்பீங்க? லிட்டர் கணக்காலாம் எடுக்க மாட்டோம், கொஞ்சம் தான். மீதி ரத்தம் இருந்தா ஒரு பார்சல் போட்டு தருவீங்களா? பார்சல் போட்டா அது எப்படி தர முடியும்? எதுக்கு? போன வாரம் டாக்டர்கிட்ட போயிருந்தேன், ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொன்னாவோ. கொடுத்தீங்கன்னா குடிச்சிருவேன். சரியா போச்சு, குடிச்சு குடிச்சு தொலைச்சிடாதம்மா, செத்து போயிட போற. இது ரத்தத்தை குடிக்கலாம் கூடாது, அதை உடம்புலதான் ஏத்தணும் பத்துக்கிட்ட. லூசி மாதிரி எதுவும் பண்ணிடாத. அப்படியாக்கா? சரிக்கா. பானுமதி சாப்பிட்டியாமா? இல்ல ஒன்னும் சாப்பிடல. இந்த கடக்கம்ல இப்படியே தான் கிடக்கேன், நேத்துல இருந்து கிடக்கேன். அப்போ பானுமதி உடம்புல இனிமே ஓடுறது பிச்சு மணி ரத்தம் ஒன்று. சொல்லிட்டு அடக்காளி கடவுளே. வெறுங்கையோடி வந்தீங்க எல்லாவளும் திங்கதான் வாங்கிட்டு வந்தீங்களா? ஈட்டி உனக்கு இப்படி ஆயிட்டுன்னு உடனே நாங்க பதறி அடிச்சு ஓடி வந்துட்டோம் பத்துக்க. நாளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வரோம். ரத்தம் கொடுத்தது போதும்னு நினைக்கிறேன், நீங்க எந்திரிச்சிடலாம். டாக்டர் இன்னும் எவ்வளவு ரத்தனாலும் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எடுத்தாச்சு. நீங்க என்ன பண்ணிருங்க, முதல்ல வெளியே போயிட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் டாக்டர், மேடம்க்கு சரியாகட்டும். அடுத்து நீங்க தான் அங்குக்கு அட்மிட் ஆகணும். சொல்றதை செய்யுங்க, டாக்டர் சொன்னா செய்யணும். பிச்சைக்கார தம்பி பாரியப்ப சூஸ் வாங்கி தாரே. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்க்கா. சரி நீங்க எல்லாம் வெளியே இருங்க, பார்த்தாச்சுல. சரி டாக்டரே. இது இந்த பிச்சைக்காரன பக்கம் பாவமா இருக்கு. இந்த பானுமதி ஒரு பிசினாரி, ஒன்னும் கொடுக்க மாட்டா. கையில எதுவும் பைசா இருந்தா கொடுங்கட்டி, ஆளுக்கு ஒரு 100 ரூபா போட்டு அவன் கையில கொடுத்துருவோம். பாவம் ஏதாட்டும் வாங்கி திங்கட்டும். ஐயோ நானே ஒரு 10 ரூபா தான் வச்சிருக்கேன். பால் பாக்கெட் வாங்கிட்டு போகணும். மத்தவங்க இருந்தா தாங்கிட்டி கொடுத்துட்டு போவோம். பாவம் அந்த பிச்சைக்கார பைய. சுந்தரி என்னட்டி வந்ததுலேருந்து ஒன்றுமே பேசாமல் இருக்க? எனக்கு அது பானுமதியை சுத்தமா பிடிக்காதுட்டி. நீங்க எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா வந்த பத்துக்கிடு. எனக்கும் தான் டி. ஏங்க அங்கே பாரு, அவசரத்தில் யாரும் பைசா எடுத்துகிட்டு வரல. நாளைக்கு வேணா 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வருவோம். அது நம்ம இளிச்சக்க கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். அது சரி அது சரி. இட்டி ஆப்பிள் அவனுக்கு வாங்கி கொடுக்கணும். இவன் கையில இருந்து பைசா கொடுக்கணும். இல்லாட்டி அதை சொல்லுதேன். பைசானா இருந்தால் தானே கொடுக்க முடியும், பேசாமல் இருங்கக்கா. இப்ப பிச்சுமணி, இப்ப செலவுக்கு எதுவும் பைசா வேணுமாப்பா? இல்லைக்கா அதெல்லாம் எதுவும் வேண்டாம். போன் சத்தம் கேக்கு. என்ன பிச்சைக்காரனா உங்க பாக்கெட்டாக தான் போன் சத்தம் கேக்கு. போன் அடிக்குதோ? ஹலோ சார், ஆளை பிடிச்சாச்சு, நீங்க உடனே வாங்க. வந்துடுறேன். ஏக்கா பிச்சைக்காரன் கையில் ஐஃபோனு. ஐபோனுன்னா என்னது? ஆப்பிள் போனு. ஆப்பிள் போனுன்னா? ஆப்பிள் போனுன்னா 1 லட்சத்துக்கு மேல உள்ள விலை கூடன போனன்னு அர்த்தம். பிச்சைக்காரன் கையில எப்படி வந்துச்சு? கடவுளே, அப்ப களவணி பயலா இவன். அப்ப பானுமதியில இருந்து திருடி இருக்கான் போலுக்கு. பானுமதியே ஒரு பிச்சைக்காரி. அவ ஐபோனா வச்சிருப்பா. அவ ரூபாயை சேர்த்து தான் வைக்கிறாளே தவிர அவ சாதாரண 10,000 ரூபாய் போன தான் வச்சிருக்கா கையில. அப்ப இவனுக்கு எப்படி ஐபோன் கிடைச்சது? எங்கி களவன் இருப்பானோட்டி. ஏக்கா அவனோட பேச்சு நடவடிக்கை பார்த்த பிச்சைக்கார மாதிரியா இருக்கான். எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு பத்துக்கிடு. ஏட்டி பிச்சைக்கார தானேட்டி. ஒரு போன் வச்சிருந்தா அவன கோடீஸ்வரனா? என்ன மர்மமோ நமக்கு என்னக்கா தெரியும். சரி வாங்க போவோம். சரி போவோம். பாலமுருகன் எப்படி பிடிச்சிங்க இவங்க 2 பேரையும்? பிடிச்சாச்சு சார். வீட்டுக்கு வெளியே இருந்த கேமராவை வச்சு இவன் ஃபேஸை அங்கே தேடி கீடி தெருவில் அலைஞ்சிட்டு இருந்தானுங்க, பிடிச்சிட்டோம். திருட்டு ராஸ்கல், எவ்வளவு தைரியம் இருந்தா கத்தி வச்சு குத்துறீங்க? நான் இல்லையா, நான் வயசானவன், இவன் தான் குத்திட்டான். எதுக்காக கத்திய வச்சு குத்துன? உனக்கும் பானுமதிக்கு என்ன பகை? ஐயா பகையும் இல்லை போகையும் இல்லையா, பணத்துக்காக தான் பண்ணனேன். அப்போ பணத்துக்காக ஒரு உயிரை கொள்ளுவேன். ஒரு உயிரோட வேல்யூ தெரியுமா உனக்கு? ஐயா அன்னைக்கு பிச்சைக்காரன் போல இருந்தீரு, இப்ப பெரிய ராசா மாதிரி கோட்டையில இருக்கிறீ. என்னையா கதை? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. திருட வந்தவங்க திருட தானே சரி, எதுக்கு கத்தி வச்சு குத்துன? ஐயா அந்த பொம்பளை வாழுன்னு கத்துச்சு, அதுக்கு உரலை கட்டி எரிச்சல சொருவிட்ட ஐயா. ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டவையா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவையா.
ஆமா ஐயா, என் பொண்ணாடி ஐபோன் கேட்டு கேட்டு அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கா, அதனாலதான் திருடிட்டோம் ஐயா. எனக்கு அப்படிலாம் இல்லையா, மூல வளர்ச்சி இல்லாத என் பொண்ணை வளர்க்க முடியாம தான் இப்படி ஆயிட்டையா. வைத்தியம் பார்க்க காசு இல்லையா. பாலமுருகன், இவருடைய பொண்ணை என்னன்னு பார்த்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்ன செலவு ஒன்று பாருங்க. பின்னாடி உட்காந்துருக்கிற அவனோட ஒய்ஃபுக்கு ஐபோன் தானே வேணும், அவனுக்கு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருவோம். ஐயா, என் பொண்டாட்டி எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. உனக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரே ஒரு பொண்ணு, 5ஆம் கிளாஸ் படிக்கி. பாலமுருகன், இவன் பொண்ணை தூக்கிருங்க, அப்பதான் இவன் பொண்டாட்டிக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஐயா ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா, விட்டுருங்க ஐயா. ஒரு கொலை முயற்சி பண்ணியிருக்கீங்க, இதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா? ஆனா நான் உங்களை ஜெயில போட மாட்டேன். 1 வருஷத்துக்கு நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்க போறீங்க. பாலமுருகன், இவங்க 2 பேருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பாடு, ஒரு வேளை மட்டும் தண்ணியை கொடுத்து 1 வருஷம் வைப்போம். அதான் இவங்களுக்கு சரியான தண்டனை. ஓகே சார். ஐயா, இதுக்கு எங்களை ஜெயிலையே பிடிச்சு கொடுத்துருங்க ஐயா, இந்த குடும்பம்லாம் எங்களுக்கு வேண்டாம். இது இந்த ஜானோட ஜெயில், இந்த ஜான் வைக்கிறது தான் சட்டம். பாலமுருகன், 3 பேர் போட்டு இவங்களை பார்த்துக்கோ, நான் வாரேன், எனக்கு வேலை இருக்கு. சரி சார். பிஸ்னஸ் எல்லாம் விட்டு இந்த குண்டமா பின்னாடி சுத்திட்டு கிடக்காரு மெண்டல். சரி, இனி நைட்டு ஒரு வேளை மட்டும் தான் சாப்பாடு, சரியா? 1 வருஷம் எண்ணிக்கிடுங்க, வாரேன். ஐயா விட்டுருங்க ஐயா, ஐயா தப்பு பண்ண மாட்டேன் ஐயா, விட்டுருங்க ஐயா.